நாம எல்லாரும் இந்திய நாட்டு குடிமக்கள் தான். ஆனால் இங்கு வேறு விதமான குடிமக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குடி குடியை கெடுக்கும் என்று நம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை நாம இப்போதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாலை விபத்து, குடும்ப சீரழிவு என நாட்டை நாசப்படுத்த குடிமகன்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது டாஸ்மார்க் மதுபான கடை. சில குடிமகன்களின் விடியலே மதுபான கடையில் தான் ஆரம்பிக்குது. பணக்காரனின் போதை 4 செவுத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இங்க ஏழை குடும்பங்களைத்தான் மென்று தின்று ஏப்பம் விடுகிறது மதுபான கடை. பச்சிலம் பெண் குழந்தைகள் மேல் கூட பாலியல் வன்கொடுமை. 10 வயதை தாண்டிய சிறுவன் கூட குடிக்கு அடிமையாகும் கொடுமை. கண்முன்னே தன் பிள்ளைகள் சீரழிவதை தடுக்க முடியாத பெற்றோர்கள் எத்தனையோ இருக்க, குடிகார தந்தையால் வாழ்வை இழந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் ஏராளம். குடித்துவிட்டு வண்டியோட்டும் கணவனையும் தன் வாழ்வையும் சாலைகளுக்கு பலி கொடுத்து விட்டு தவிக்கும் இளம் விதவைகள் இங்கே ஏராளம். அன்பு, பாசம், காதல், பொறுமை, கடமை, நட்பு, கல்வி, கவிதை என போதை தரக்கூடிய 1000 விஷயங்கள் இருக்க, ஒயின் ஷாப் வாசலில் பிச்சை அடிக்கிறது இளைஞர் சமுதாயம். இந்த குடியினால் கிடைத்த சாதனை தான் என்ன? உடல் நலம் கெட்டு, குடும்ப சந்தோஷம் கெட்டு, நல்ல நட்பு கெட்டு, நாடு கெட்டு, தேசம் கெட்டு, கெட்டு கெட்டு குட்டிச்சுவராய் போனது தானே மிச்சம். குடிக்கு அடிமையாக இருக்கிறது கூட ஒரு விதத்துல தேச துரோகம் தானே. குடிக்க சந்தர்ப்பமும் காரணமும் தேடும் குடிமகன்களே, உங்கள் போதைக்கு உங்கள் வீட்டையும் நம் தேசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள். ஆனால் இனி இதற்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி. ஆம், இனிமேல் நல்லதோர் குடிமக்களை நாம் உருவாக்க முடியும். உச்ச நீதிமன்றம் நம் வயிற்றில் பாலை வாய்த்திருக்கிறது. ஆமாம், இனிமேல் மது ஒழிப்பு போராட்டம் வேண்டாம். டாஸ்மாகை மூடச் சொல்லி உண்ணாவிரதம் வேண்டாம். டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற இனிமேல் ஊராட்சி மன்றம் பிறப்பிக்கும் உத்தரவே இறுதியானது. அதாவது மதுபான கடையை அகற்ற ஊராட்சி மன்றம் உத்தரவிட்டால் அதை மாற்றவோ மறுக்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தமிழக அரசின் உத்தரவு கூட இதற்கு அவசியமில்லை. இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டாஸ்மாகை அகற்றச் சொல்லி நமது உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தலாம். இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோல இருக்கிற கருத்தை யோசிப்பீங்கன்னு நம்புகிறோம். மது இல்லா மாநிலமாக நம் தமிழ்நாட்டை மாற்றலாம். இனி ஒரு விதி செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.